உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து. உணவை கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை எவ்வாறு வாழுவது, உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களுடைய தீவிரத்தை குறைப்பது, சில ஆரம்ப நில நோய்களை எவ்வாறு உணவை கொண்டு குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தைராய்டு சுரப்பியுடைய ஆரோக்கியத்திற்கு நாம் உண்ண வேண்டிய பழங்களை பற்றி கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு தைராய்டு சுரப்பியுடைய ஆரோக்கியத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சுலபமான மூலிகை மருந்துகளை பற்றி இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது அமுக்கரா கிழங்கு. இந்த அமுக்கரா கிழங்கு அப்படிங்கிறது சாதாரணமாக தூக்கத்திற்கான மருந்து, வலியை குறைப்பதற்கான மருந்து, வாதத்திற்கான மருந்து அப்படிங்கிற அடிப்படை அளவிலேயே நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அமுக்கரா கிழங்கு எவ்வளவு ஒரு சிறப்பான மருந்து தெரியுமா? உடலுடைய 3 தோஷங்கள், 7 தாதுக்கள், உடலுடைய 108 வர்மங்கள், உடலுடைய 7 சக்கரங்கள், உடலுடைய 5 அவயங்கள், பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய சக்தி உடல் முழுமையாக கிரகித்து உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுக்கும் கொண்டு சேர்த்து உடலை ஆரோக்கியமாக வைக்க உதவி செய்கின்ற, உடலுடைய எல்லா விதமான நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளையும் மாற்றி அமைத்து உடலை ஆரோக்கியப்படுத்த உதவுகின்ற மிகச் சிறப்பான ஒரு மூலிகை மருந்து. ஒரே மருந்தை கொண்டு ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும்னா அது நிச்சயமாக அமுக்கரா கிழங்கால் மட்டும்தான் சாத்தியம்னு சொல்லலாம். அத்தனை சிறப்பான அமுக்கரா சூரணத்தை தினசரி நாம் சாப்பிட்டு வரும்போதே நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் சீராகும் போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். வல்லாரைக்கீரை. எவ்வாறு அமுக்கரா மிகப்பெரிய அளவில் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நிலையத்திலும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி உடலுடைய சீற்றமடைந்து தேய்வடைந்திருக்கக்கூடிய வாத பித்த கபத்துடைய தன்மையை மாற்றுகிறதோ, அதே போல வல்லாரை இன்றைக்கு தேய்மானம் அடைந்திருக்கக்கூடிய உடலில் எங்கெல்லாம் தைராய்டு சுரப்பி செயல்பட முடியாத அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கிறதோ, நீண்ட காலமாக தைராய்டு நோயுடைய ஒரு பாதிப்பால் அவதிப்பட்டு உடலில் மற்ற உறுப்புகள் இணை துணை நோய்களோடு போராடி கொண்டிருக்கிறதோ, அந்த இடங்களில் வல்லாரை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்கலாம். தைராய்டு நோய் வந்தாலே உடல் சுறுசுறுப்பின்மை, மனச்சுறுசுறுப்பின்மை, மனதில் ஆக்கப்பூர்வமான சிந்தனையற்றி இருப்பதில் நிறைய சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். வல்லாரையை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த சிந்தனைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். கருஞ்சீரகம். இன்றைக்கு கருஞ்சீரகம் மரணத்தை தவிர உடலில் ஏற்படுகின்ற எல்லா விதமான நோய்களையும் நீக்கக்கூடிய அருமருந்து அப்படிங்கிறது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் தைராய்டு நோய்க்கு இந்த கருஞ்சீரகம் மிகப்பெரிய மருந்துன்னு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? கருஞ்சீரகத்தை ஒரு உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம் தமிழ் சமுதாயத்தில் இருந்து வந்த வழக்கம். இட்லிக்கு மாவு அரைக்கும் போதோ அல்லது ரொம்ப அதிகமாக ஜீரணம் செய்ய முடியாத உணவுகளை சமைக்கும் போதோ ஒரு கைப்பிடி கருஞ்சீரகத்தையும் சேர்த்து இட்டு சமைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். கருஞ்சீரக பயன்பாடுகளை அதிகம் மறந்து போன கலாச்சாரமாக கூட இன்றைக்கு நம்ம மாறிட்டோம். மஞ்சள் பொடி அரைக்கும் போது, மிளகாய் பொடி அரைக்கும் போதெல்லாம் 1 கிலோ மிளகாய்க்கு குறைந்தது 50 கிராமாவது கருஞ்சீரகத்தை சேர்க்கின்ற வழக்கம் போய் இன்றைக்கு மிளகாய் பொடியை நேரடியாக கடைகளிலிருந்து வாங்கி பயன்படுத்துவதாலோ என்னவோ தமிழ் உணவு முறை ஆரோக்கியமான உணவு முறையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சீர்கெட்டு போயிருக்கக்கூடிய ஆரோக்கியத்தோடு நாம் அனைவருமே போராடி கொண்டிருக்கிறோமாங்கிற ஒரு கேள்வி நம் மனதில் எழ வேண்டியது. அத்தனை சிறப்பான ஒரு உணவு மூலிகை கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை நேரடியாக ஒரு தேக்கரண்டியாகவோ அல்லது கருஞ்சீரகத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை ஒரு 2 மில்லி அளவுக்கு காலை வெறும் வயிற்றிலோ தொடர்ந்து சாப்பிடும்போது தைராய்டு கட்டிகள்னு சொல்லக்கூடிய, காய்டர்னு சொல்லக்கூடிய தைராய்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீக்கம் குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதிமதுரம். இன்றைக்கு அதிமதுரத்துடைய பயன்களை பற்றி நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். மூளை சார்ந்த நோய்களை குணமாக்க, தடுக்க, அதே போல் நம்முடைய கண்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள், ஈரல் நுரையீரலில் ஏற்படுகின்ற நோய்களை தடுக்க, குறிப்பாக நுரையீரல் மண்டல நோய்களைப் போலவே ஈரல் நோய்களுக்கு அதிமதுரம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதிமதுரம் வெறும் நுரையீரல் நோய்களுக்கு மட்டுமல்ல, தைராய்டுடைய செயல்பாட்டுக்கு தேவையான சக்தி ஓட்டத்தை கொடுப்பதில் அதிமதுரம் ஒரு மிகச்சிறந்த மருந்து.
அதிமதுரத்தை நாம் தொடர்ந்து எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, இது சார்ந்த சிரமங்களற்ற ஒரு நிலையிலும் நாம் இருப்பதை பார்க்க முடியும். யாரெல்லாம் தைராய்டு நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, இந்த அதிமதுர சூரணத்தை ஒரு 2 கிராம் மூலிகை தீநீராக சாப்பிட முடியுமான்னு பாருங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் உங்க உடம்புல ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். திரிபலா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3ம் சேர்ந்தது தான் திரிபலா. இந்த 3ம் தனித்தனியாக செயல்படும் போது வேறு வேறு மருத்துவ குணங்களை கொண்டிருந்தாலும் ஒன்றாக சேரும்போது மிகப்பெரிய காயகல்ப மருந்தாக செயல்பட்டு விடுவதை பார்க்கிறோம். ஒரு காயகல்ப மருந்தாக இது செயல்படும் போது பெரிய அளவில் உடலுடைய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும், குறிப்பாக தைராய்டு நோயை உருவாக்கக்கூடிய, தைராய்டு நோயினால் உருவாகக்கூடிய ரொம்ப குறைந்து போயிருக்கக்கூடிய வளர்சிதை மாற்ற விகிதாச்சாரங்களை சீரமைப்பதற்கு திரிபலாவை விட சிறந்த ஒரு மருந்து இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். நிறைய பேர் சொல்லுவோம், திரிபலா சூரணம் சாப்பிடும்போது மலம் கழியும் போது உடல்ல ஒரு பெரிய சுறுசுறுப்பை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு காரணம் மலம் கழிவது கிடையாது. திரிபலா சூரணத்தை சாப்பிடும்போது உங்களுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட் அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். பேசிக் மெட்டபாலிக் ரேட் அதிகமாகும் போது உடல் ஆரோக்கியமும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். துளசி, இன்றைக்கு துளசியை விட சிறந்த உணவு ஏதாவது இருக்குமா? காலை எழுந்த உடனேயே இறை வணக்கத்திற்கு பிறகு 2 துளசி இலைகளை சாப்பிடுகின்ற வழக்கம் இருப்பவர்களை நீங்க பாருங்க. அதில் 99% அவர்களுக்கு தைராய்டு நோய் இருப்பதையோ, நுரையீரல் நோய் இருப்பதையோ, மூளை சார்ந்த நோய் இருப்பதையோ நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு துளசியை கூட இறை பிரசாதமாக கிடைத்தாலும் கூட காதில் வைக்க ஆசைப்படுகின்றவர்கள் தான் இருக்குமே தவிர நம்ம யாரும் சாப்பிடுவது கிடையாது. தினசரி காலை எழுந்த உடனே 2 அல்லது 3 துளசியை இறை வழிபாட்டின் போது சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து பாருங்களேன். பெரிய மாற்றம் தைராய்டில் நிகழ்கிறத நம்ம பார்க்க முடியும். மஞ்சள், இன்றைக்கு மஞ்சள் பொடி அப்படிங்கிறது நிறத்திற்காக, சுவைக்காக, சமையலுக்காக பயன்படுத்துகின்ற உணவாக பார்க்கிறோம். ஆனால் கிடையாது. மஞ்சள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இன்றைக்கு உடலுடைய வளர்சிதை மாற்றத்திற்கும், உடலுடைய ஆரோக்கியத்திற்கும், உடல் கழிவு நீக்கத்துக்கும், சிறுகுடல் பெருகுடல்ல உடல் முழுவதும் இரத்தத்தில் வியாபித்து இருக்கக்கூடிய உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய கிருமிகளையும் நுண்ணுயிர்களையும் தடுப்பதற்கும் குறைப்பதற்கும், அதைவிட முக்கியமாக தேய்மானமடைந்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகளுடைய செல் உற்பத்தியை அதிகப்படுத்தி மீண்டும் சீரான தன்மையை அடைவதற்கும், உடலுக்கு தேவையான ஆற்றலை அடைவதற்கும் உபயோகப்படுத்துகின்ற ஒரு சிறந்த மருந்து தான் மஞ்சள். மஞ்சளை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய ஆற்றல் மேலிடுவது மட்டுமல்ல, தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடும் மாற்றமடைவதை பார்க்க முடியும். மந்தாரையை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். இன்றைக்கு தைராய்டு நோயை நேரடியாக கட்டுப்படுத்த, குணப்படுத்த ஒரு பெரிய ஒரு இயற்கை மருந்து இருக்கும்னா மந்தாரை தான். இன்றைக்கு மந்தாரையில் கிட்டத்தட்ட 13,000 ஆராய்ச்சிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்திருக்கிறத பார்க்கும். சில ஆராய்ச்சிகள் இது புற்றுநோயை தடுக்குமா, சில ஆராய்ச்சிகள் இது உடல் எடையை குறைக்க உதவி செய்யுமா. ஆனால் பெரும்பாலான ஆராய்ச்சிகள் தைராய்டு கட்டின்னு சொல்லக்கூடிய காய்டர், தைராய்டுடைய செயல் குறைபாடு சொல்லக்கூடிய ஹைப்போதைராய்டிசம், தைராய்டுடைய தொற்றுன்னு சொல்லக்கூடிய தைராய்டைட்டிஸ், தைராய்டுடைய புற்றுநோயின்னு சொல்லக்கூடிய தைராய்டு கட்டிகள், இந்த 4 விஷயங்களில் எவ்வாறு தடுக்க உதவுகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி நம்ம எல்லாம் திகைப்படைய வைக்கிறத பார்க்குறோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த மந்தாரை ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு நம்ம சொல்லலாம். மாவிலிங்க மரப்பட்டை, மாவிலிங்கம் அப்படிங்கிறது நீண்ட நெடுந்து வளரக்கூடிய உயரமான நீண்ட காலம் வாழக்கூடிய மர வகைகளில் ஒன்று. அந்த காலத்தில் தேர் சக்கரங்கள்லாம் செய்யும்போது மாவிலங்க மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சக்கரங்கள், எடையை தாங்கக்கூடிய பெரிய பெரிய பல்லக்குகள்லாம் அதில் தான் செய்வாங்க. அவ்வளவு உறுதியான ஒன்று. உடம்பில் ஏற்படுகின்ற கட்டிகள் எந்த வகையான கட்டிகளாக இருந்தாலும் மாவிலிங்கத்தை நாம் பயன்படுத்தணும்னா கரைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். தைராய்டு சுரப்பியில் ஏற்படுகின்ற வீக்கம்னு சொல்லக்கூடிய காய்டருக்கு இந்த மாவிலிங்க மரப்பட்டையும் மாவிலிங்க இலையும் வேர்பட்டையும் மிகச்சிறந்த மருந்துகள்னு சொல்லுவோம். யாரெல்லாம் இந்த காய்டர் நோயில் இருக்கீங்களோ நாட்டு மருந்து கடைக்கு போய் இந்த மாவிலிங்க மரப்பட்டையும் மந்தார மரப்பட்டையும் கருஞ்சீரகமும் வாங்கிட்டு வந்து ஒவ்வொன்றத்துலேயும் 2 கிராம் போட்டு 300 மில்லி தண்ணி போட்டு கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி ஒரு 3 மாத காலம் குடிங்களேன். இது குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேனும், குடித்த பிறகு ஒரு ஸ்கேனும் எடுத்து பாருங்களேன். உங்கள் கட்டியில் ஒரு சிறு மாற்றமாவது ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கடைசியாக நெல்லிக்காய். இன்றைக்கு நெல்லிக்காய், கடுக்காய்,
இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை என்னன்னா, கடுக்காய் சாப்பிடும்போது எவ்வாறு உடல் கழிவுகள் வெளியேறி உடல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதை நம்ம உணர்றோமோ, அந்த புத்துணர்ச்சியை வெறும் உணர்வாக மட்டும் இல்லாமல் அந்த செல் மாற்றத்தை உடலுக்குள் எடுத்து வரக்கூடிய சக்தி நெல்லிக்காய்க்கு உண்டு. நெல்லிக்காயை தினசரி நாம் சாப்பிடும்போது நாளமிலா சுரப்பிகள், குறிப்பாக இன்சுலின், தைராய்டு, ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான் மற்றும் கார்டிசோல், இந்த 6 ஹார்மோன்கள் இருக்கக்கூடிய சீரற்ற தன்மை மாறும்போது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மாற்றத்தை உடலுக்குள் ஏற்படுத்தக்கூடிய சக்தி இந்த நெல்லிக்காய்க்கு இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ உடல்ல இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் மாறணும், தைராய்டு ஆரோக்கியமா இருக்கணும்னா, மாத்திரைகள் சாப்பிட்டாலும் என்னுடைய நோய்த்தன்மை குறையவில்லைங்கிற வருத்தம் ஒரு புறம் இருந்தாலும், முறையான முயற்சியாக இந்த மூலிகைகள் சேர்ந்த தீநீரையோ அல்லது நேரடியாகவே மருந்தாகவோ இதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது தைராய்டு நோய்கள் குறைந்து போய், நோய்களுடைய பக்க விளைவுகள் குறைந்து போய், நோய் நன்றாக கட்டுப்பட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.